நடிகரும் தமிழக வெற்றி கழகம் தலைவருமான விஜய் அவர்கள் வந்து மேற்கு தொகுதியில் வந்து நிற்க போகிறேன், 2026 தேர்தலில் வந்து மதுரை மேற்கு தொகுதி தான் என்னோட இலக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து தாவேகா சார்பில் வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. இதனை ஒட்டி மேற்கு தொகுதி மக்கள் வந்து என்ன நினைக்கிறான்றதை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொறுத்தவரை இந்த மேற்கு தொகுதிக்குள்ளே அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை. யாருமே வந்து விஜய் வந்து நடிகராகத்தான் பார்க்குறாங்களே தவிர அவரை வந்து ஒரு வேட்பாளர் இவரும் வந்து எலெக்ஷன் நிற்கிறாருன்றது இன்ன வரைக்கும் தெரியாது நிறையா பேருக்கு. அதனால் வந்து அந்த அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம ஏரியாவை பொறுத்தளவுக்கு, நம்ம தொகுதியை பொறுத்தளவுக்கு அவர் இப்போ தான் அறிமுகம் ஆகிக்கிட்டு இருக்காரு. நீ வர காலங்கள் வருமானம் ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு சூழ்நிலைக்கு வந்து டிஎம்கே தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்கள் தொகுதியை பொறுத்தளவுக்கு பூரா டிஎம்கேக்காரவங்க தான் நிறையா இருக்காங்க. அதாவது மதுரை மேற்கு தொகுதி வந்து எப்பயுமே அதிமுக திமுக 2 கட்சிகளோட கோட்டைகள் இந்த தொகுதி. அதனால் புது கட்சி இங்கே வந்து ஜெயிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொன்று அவர் ஒரு நடிகர், சரிங்களா? நடிகருக்கு ஒரு சில மாசம் இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்குமே தவிர அதாவது வெற்றி பெற அளவுக்கு மக்கள் கொடுப்பாங்களா அப்படின்றது நிச்சயமாக கிடையாது. அது வந்து அதாவது நான் மொத்தம் 4 எலெக்ஷன் பார்த்துட்டேன், இது 5ஆவது எலெக்ஷன் நான் பார்க்குறது. 236 தொகுதிலையும் திராவிட முன்னேற்ற மேற்கு தொழிலில் 2 தடவை தான் செல்லூராஜ் வந்திருக்காரு. 2 தடவை வந்திருக்காருன்னா அவர் எதுக்காண்டி வந்திருக்காருன்னா மக்களுக்கு இன்ன வரைக்கும் எந்த நல்லதும் செஞ்சதில்லை இந்த மேற்கு தொகுதியில். இதனால தான் வாய்ப்பு கொடுத்தீங்க எல்லாருக்கும். இந்த வட்டம் பாருங்க, பார்த்ததுக்கப்புறம் வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு புதுசாக எல்லாரும் தொடங்கி உடனே ஆரம்பிக்கிறீங்க எல்லாரும். உடனே அப்படியே பூ மலர்ந்தனே அப்படியே பூத்துருச்சு. செடி வைக்கணும், நட்டணும், அது வளரணும், எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குனே. இது வந்து பழம்பெரும் தலைவர்கள் நின்ற தொகுதி மேற்கு தொகுதின்றது. மதுரை மேற்குன்றது எம்ஜிஆர் நின்று ஜெயிச்சது. அவர் நின்றான அவர் புகழ், அவர் ஒரு கொள்கை வேற. இன்னைக்கு வந்த நடிகர்லாம் நான் முதல்வர் ஆவேன், எங்கள் ஆட்சி தான் உங்கள் ஆட்சி தான் சொல்ல முடியாது. அவர் வேணா போய் ஆட்சி மனோரமா வேணா போய் பார்க்கணும். இங்கே ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எத்தனையோ கட்சி இருக்குது. எப்பயுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுதான் எப்பயுமே வின் பண்ணும். இது 10ஓட 11 தான் யார் வந்தாலுமே. இதான் என்னுடைய கருத்துப்பா. என்னோட ஆதரவு திமுகவுக்கு தான். ஏன்? காலங்காலமாக அவங்க தானே இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க தான் நல்லது பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வேற யார் மேலேயும் நம்பிக்கை வரல. விஜய் அரசியல் வரலாறுன்னு சும்மா சொல்லலாம். ஆனால் தொகுதியில் இருந்தால் ஒரு தொகுதிக்கு இத்தனை வார்டு இருக்குது. வார்டில் பார்த்தா எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆண் ஓட்டு எவ்வளோ, பெண் ஓட்டு எவ்வளோ, இதெல்லாம் அவர் ஸ்டடி பண்ணணும். சும்மா வந்து நிற்கணும்னா யாருனாலும் வந்து இந்த மாதிரி மனு தாக்கல் கூட பண்ணலாம். ஆனால் ஃபீல்டு ஒர்க் பார்க்கணும். அவர் இருக்கிறது சென்னையில். இப்போ மதுரையில் இங்கே நிற்கிறதா சொன்னால் அதுக்கு 2க்குமே சம்மந்தமே இல்லை. இங்கே மேற்கு தொகுதியை பொறுத்து நீங்கள் காலகாலமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் பிறந்து வளர்ந்த தொகுதி. காலகாலமாக இங்கே பார்த்ததுலேருந்து திமுக அதிமுக தான். இது கட்டமைப்பு ரீதியாக விஜய்க்கு இன்னும் கட்சி இன்னும் வளரலன்னு தானே சொல்லுவோம். ரசிகர்களை மட்டும் நம்பி இறங்குறது தவறான முடிவாக தான் இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் மேற்கு தொகுதியில் இருந்தாருன்னா அந்த மேற்கு தொகுதின்றது வேறு. இன்றைக்கி அது திருப்பரங்குன்ற தொகுதி ஆயிடுச்சு. இந்த மேற்கு தொகுதின்றது முழுக்க திமுக அதிமுக கட்டமைப்பு ரீதியாக அதுதான் பலமாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா திமுக அங்கே பலமாக இருக்குது. நேரம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளேயே வந்து மேற்கு தொகுதி அளவுக்கு அந்த அளவுக்கு விளம்பரம் இல்லை. நடிகர்ன்றதே தெரியுமே தவிர வேட்பாளர்ன்றதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக பேச முடியும். அந்த அளவுக்கு ஈர்ப்புத்தல் அதிகமாக இருக்குது. மக்களுடைய வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து செய்ய வேண்டிய வேலையை தொகையெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வர வேண்டிய ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. முதியோர்களுக்கு எங்களுக்கு கேட்டதான் கொடுக்குறதா செய்கிறாரு. அதனால் நாங்கள் வந்து எப்பவுமே அது விருப்பம் அதிகமாகும். அது ஒரு வயசு பயில வேணுமா அந்த மாதிரி கொண்டு வரலாம். பெரிய ஆள் வந்து ஃபுல்லாக வந்து, ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்க வர்றவங்க. இப்போ உடனே இவர் வந்து இது பண்ணுறதுக்கு சாத்தியம் இந்த இதுக்கு வராது. அடுத்த ஜென்ரேஷனு, அதாவது இந்த அடுத்த இது இருக்குன்னா வாய்ப்புகள் வரலாம். ஆதரவுனா ஏற்கனவே நம்ம பகுதியில் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. திமுக எங்களுக்கு வந்து நல்லா செஞ்சுக்கிருக்காங்க. எங்கள் பகுதிக்குழுவில் வந்து மூவேந்திரன் நல்லா செயல்பட்டு இருக்காரு. எங்கள் நண்பர்களுக்கு தான் செய்யும் மொழி. அவர் இது வரைக்கும் நம்ம ஏரியாவில் ஒரு நாளோட பார்த்ததில் அவர் எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரியாது. அதாவது நம்ம மேற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு எப்படின்னா திமுக கோட்டை. அதாவது அவர் சொல்கிறது 2 வருஷம் என்ன சொல்கிறாரு, அதிமுக கோட்டை அதிமுக கோட்டை. அது வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்துச்சு. அதிமுக கோட்டை எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லை. எப்பயுமே திமுக கோட்டை தான் இந்த மதுரையே. அழகிரி அணையை வேலை பார்க்கும் போகும்போது இங்கே தான் இதுதான் கோட்டை. ஏற்கனவே அதிமுக திமுகவும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அவங்க வந்து இங்கே ஆளுமை பண்ணி இருக்காங்க. பட் அதை மீறி ஜெயிக்கிறன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. புது கட்சி வர்றவங்க ஓரளவுக்கு சதவீதம், ஒரு 8% 5% ஓட்டு வாங்கலாமே தவிர வெற்றி பெற அளவுக்குலாம் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னும் மக்கள் அந்த அளவுக்கு இது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இது உழைப்பாளி தொகுதி. இது புரியுதுங்களா? உழைக்கிற தொகுதி. இந்த பார்க்குறீங்களா எப்போ இருக்காங்க திமுக மட்டும்தான். அதுவுமே நாங்கள் கட்சிக்காண்டி சொல்லலை, உண்மையை சொல்கிறோம். நலத்திட்டம் பூரா பண்ணிக்கிருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லாக. தலைவர் மாதிரி தளபதி ஸ்டாலின் மாதிரி இப்போ ஒரு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துக்கிருக்கோம். அதனால் வாய்ப்பு இல்லை அவருக்கு. இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் எங்கன்னா நின்று போகிறாரு. எங்கே வேணால் நின்று ஜெயித்து போகிறோம். ஜெயிக்கவே வாய்ப்பு இல்லை. டெபாசிட் முதல்ல வாங்கிறது பார்ப்போம். இன்னைக்குள்ள இளைய தளபதி பழைய வேணா இளைய தலைமுறைகள் வேணால் ஆதரவு தரலாம். எங்கள் மாதிரி முன்னோர்கள்லாம்
ஆதரவு தர மாட்டோம்ப்பா. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு இப்போதைக்கு கரண்ட்டாக தளபதியார் சொன்ன மாதிரி, தளபதியார் மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி பெண்களுக்கு அவ்வளோ திட்டம் கொடுத்துட்டே வராங்க. இப்போ அடுத்தும் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டம் பண்ணிகிட்டே வராங்க. அப்படின்ட்டு இருக்கிறப்ப இப்போ விஜய் அது வராருன்னா இது வந்து எங்களுக்கு வந்து போட்டி இல்லை. எங்களுக்கு நிகராக வந்து விஜய் டிவிக்கேவோ இது பண்ணா எங்களுக்கு அவங்களுக்கு போட்டி கிடையாது. எங்களுக்கு வந்து எங்கள் காம்படிட்டர் வந்து வேற ஒருத்தவங்க தான். எங்களுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி. பல கோடி விட்டுட்டு வந்து என்ன செய்ய? எத்தனை கோடி விட்டுட்டு இருந்தால் மக்களை பார்க்கணும்ல. மக்களை பார்க்காம ஓடிட்டா என்ன செய்யறது? சரி, இப்போ ஜெயிச்சிட்டாரு. இப்போ மேற்கு தொழிலே ஒரு முக்கியமான ஆளுகளே போய் ஏதாச்சும் ஒரு இது போய் கேட்க போகிறாங்க. ஒரு நல்லதோ கெட்டதோ போய் கேட்க போனால் அவர்கிட்ட போய் மெட்ராஸில் போய் கேட்டு வந்துடுவீங்களா? என்ன பண்ண முடியும்? போய் மெட்ராஸில் போய் கேட்டு வந்துடலாமா? ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பாஜகவை எதிர்க்கிற ஒரே கட்சி திமுக தான். அதனால் முழு ஆதரவும் திமுகவுக்கு தரும். மற்றவங்க எல்லாருமே பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ விஜய் மேலேயும் பெருசாக நம்பிக்கை வரல. ஏன்னா அவங்களும் பிஜேபியை தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வராங்க. அதனால் திமுகவுக்கு தான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ சமீபமாக சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. இன்னும் பூத் கமிட்டியில் இன்னும் மெம்பர்ஸே அவங்க இன்னும் சேர்க்கலை. அப்படி பொறுத்தளவு அவர் நிற்கலாம், வேணும்னா சென்னை அந்த சைடு வேணால் நிற்கலாம். மதுரையில் தான் நிற்கணும்னு இது இல்லை. ஃபீல்டு ஒர்க் முதல் இருக்கணும்ல. கிளை போடணும், ஒன்றிய செயலாளர் போடணும், வார்டு மெம்பர் போடணும், அதெல்லாம் இருக்குல்ல. அதனால் முதல் ஃபீல்டு ஒர்க் பார்க்க சொல்லுங்கள். எடுத்தோன்னேலாம் ஜெயிக்க முடியாது. இந்த இந்த அரசியல் களத்தில் வந்துட்டு எது எப்படி செய்யணும் அதை வந்து கற்றுக்கிட்டோம். அவர் பல கோடியை விட்டுட்டு வரணும் நம்ம மக்கள் எதுவும் கேட்கவே இல்லையே. பல கோடியை வச்சு நீ இதுவரைக்கும் மக்களுக்கு இந்த நல்லதும் அவர் செய்யலை, நல்லது செய்ய போகிறதும் இல்லை. அவர் ஏதோ ஒரு யாரோட மிரட்டலுக்கு தயங்கி தான் வந்திருக்கான்றது தெரியுது. மதுரைக்கு வந்தார், இப்போ சமீப காலத்தில் கூட வந்தார். எந்த ஒரு நலத்திட்டத்தை உதவிகளோ எதுவுமே செய்யலை. வந்தார், ஷூட்டிங் அட்டன் பண்ணார், அதே மாதிரி போயிட்டார். அந்த ரசிகர்கள் தான் பாக்கி. இனிமே இருந்தாலும் அதே ரசிகர்களுக்கும் அதே பதில் தான் அவர் சொல்லுவார். 15 வருஷமாக சீமான் கூட தான் கத்திகிட்டே இருக்காரு. ஆனால் அவர் மேல் நம்பிக்கையே வரல யாருக்குமே. அதுதான், ஃபீல்டு ஒர்க் பண்ணால் தான் யாராக இருந்தாலும் வர முடியும். அவர் ட்விட்டர்லேயே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. களத்தில் இறங்கினா தான் யார் என்ன இதுன்னு தெரியும். பார்ப்போம். இருக்கிறதே போதும் எங்களுக்கு. இன்னொன்று புதுசாக ஒன்று உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் வார்டை பொறுத்தளவில் இந்த 68ஆம் வார்டில் மொத்தம் வந்து 11,500 ஓட்டு போலாகிறது. 7,000 ஓட்டு போலாகும். 7,000 ஓட்டில் இன்றைக்கும் இந்த திமுகவுக்கு 5,000 ஓட்டு என்னால் வாங்கி தர முடியும். ஏங்க அவர் வந்து என்னங்க செய்ய? படித்த ஆளுக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி படிக்கிற பையன் இருக்கான், அவன் போடுவான். நம்மளை மாதிரி வேலை பார்க்குற ஆளுங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்குற ஆளுங்க போட முடியுமா? ஏன்னா நம்ம பூரா யூனியன்லேருந்து வர கஷ்டப்பட்டு வரோம். நம்ம உழைப்பாளர் எப்படி என்னன்னு தெரியும். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் தாங்க அடுத்து நம்ம நிலச்சி நிற்க முடியும். விஜய் வந்து என்னங்க செய்ய முடியும்? ஏதாவது கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி தொழிலாளர்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு ஏதாச்சும் இது செஞ்சிருவாரா? என்ன பண்ணுவார்? ஒன்றும் செய்ய மாட்டார். வருவார், வேணும்னாலும் அவர் படத்தில் நடிக்கிற மாதிரி இப்படின்னு கையாட்டினா ஒன்றும் தெரியாது. அரசியல்லாம் இறங்கி வேலை பார்க்க. அவர் வந்து சொந்த ஊர் சென்னையில். இங்கே வந்து மேற்கு தொகுதியில் ஜெயித்தாலும் மறுநாளே வந்து அவர் ஊர் சென்னை, அங்கே போயிடுவார். அதனால் இங்கே உள்ளவங்க மதுரையில் இருக்கிறவங்க யாராவது வந்து நிற்கிறாங்க, விஜய்க்கான இதில் நிற்கிறாங்கன்னு சொன்னாக்க ஏதோ அவருக்கு ஒரு 10-50 ஓட்டு விழுகும். ஆனால் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஓட்டு வாங்கிடும்ன்றதெல்லாம் நினைக்க முடியாது. மாற்றம் கொண்டு வரலாம். புதுசாக இப்போ வந்திருக்காரு. இனி அவர் வந்து அதுக்கப்புறம் என்னென்ன செய்கிறாரோ அது செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் மக்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு வாய்ப்புகள் 100% வராதுன்னு தான் எங்களோட கணிப்பு. மக்கள் வந்து நடிகர்களை வந்து ஓரளவுக்கு விரும்பத்தான் செய்வாங்க. அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அரசியல் வந்து வாழ்க்கை வேறு, சினிமா வாழ்க்கை வேறு. அப்படின்றப்ப விஜய் இதுவரையும் வந்து மக்களுக்கு எதுவும் வந்து இறங்கி அவர் சேவை செய்ததாவோ, மக்களுக்கு தொண்டாற்றியதாவோ இதுவரைக்கும் எதுவுமே எந்தது நாங்கள் பார்த்ததில்ல, எதுவுமே பண்ணதில்லை. ஸோ இது வந்து அரசியல் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் அனுபவத்தை கற்றுக்கிறோம். அவர் இன்னும் அவர் வந்து 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் சந்திச்சா தான் அடுத்து வேணால் மக்கள் அவரை பற்றி என்ன நினைக்கலாம். புதுசாக கால் எடுத்து வச்சோன்னா இங்கே வெற்றி பெறுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது.